சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். 2019 ஆண்டு மகா சிவராத்திரி பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிவராத்திரி அப்படின்றது என்ன, அந்த வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகுது, சிவராத்திரியுடைய மகத்துவம் என்ன, இந்த 4 கால அபிஷேகங்கள் எந்தெந்த நேரத்தில் பண்ணணும், ஏன் சிவராத்திரி அப்படின்ற ஒரு வழிபாடு உருவான விதம் என்ன, ஏன் உருவாச்சு, யார் முதல்ல இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்தா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி 4/3/2019 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ஆண்டோடைய மகா சிவராத்திரி அப்படின்ற ஒரு நம்ம மனிதனா பிறந்த எல்லாருக்கும் அவ செய்த எல்லா விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு தினம் மகா சிவராத்திரி. தெரிந்து செய்த தவறுகள், தெரியாமல் செய்த தவறுகள், இதற்கெல்லாமே பிராயஷ்சித்தம் அப்படின்ற ஒரு வகையில பார்த்தோம்னா அன்றைய தினத்தை மானசீகமா பக்தியோட சிவபெருமான வழிபாடு செய்யறதுதான். சிவபெருமான வழிபாடு செய்தாலே அந்த விதமான பாபங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சாஸ்திரத்துல கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட தினம், அதுவும் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிழமையில சிவராத்திரி வரும். இந்த ஆண்டு திங்கட்கிழமையில இணைந்து அந்த சிவராத்திரி அப்படின்ற திதி, சதுர்தசின்ற திதி வந்திருக்கு. திங்கட்கிழமைனா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சோமவாரம். சோமவாரம் சிவபெருமானுக்கு விசேஷமானது. அந்த சோமவாரத்திலேயே மகா சிவராத்திரி வருது அப்படின்னா அது கோடி மடங்கு பலன் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு விசேஷமானது. அதனால இந்த நாளை நம்ம தவற விடாது வழிபாடு செய்யணும். ஆலயங்களுக்கு சென்று முடிந்தவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் ஆகாரம்லாம் எடுத்துட்டு கூட மனசுல பக்தியோடு வழிபாடு செய்யலாம். இந்த சிவராத்திரி அப்படின்றது ஏன் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்கள் அசுரர்கள் இவ அமிர்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி போறாங்க. அமிர்தம் கடையிறாங்க பார்க்கடல்ல. ஏன் அமிர்தம் கடையிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேவர்கள் அசுரர்கள் எப்பயுமே அவளுக்குள்ள ஒரு போட்டி நிலவண்டே இருக்கும். காசியப்பருடைய திதி அதிதி அப்படின்னு 2 மனைவிகள். அந்த திதிக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், அவள்லாம் குழந்தை, அந்த குழந்தைகள்லாம் தேவர்கள். அதிதி அப்படின்ற அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள்லாம் அசுரர்கள். தேவர்கள் அசுரர்கள் அப்படின்றது எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவளுடைய குணங்களை வைத்துதான். தேவர்கள் எல்லாருக்கும் நன்மைகள் நினைப்பாங்க, நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவளுக்கு தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். அசுரர்கள் சுயநலமா இருப்பாங்க. அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்தவளுக்கு கஷ்டம் தரத்துக்கும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதனால அசுரர்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ அசுரர்கள் தேவர்கள் ஏன் சண்டை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் அவளுக்கே முதல் உரிமை, முதல் மரியாதைகள் இதெல்லாம் கிடைத்ததுனால இனிமேல் தேவர்கள் இருந்தா நமக்கு எந்த மதிப்பு மரியாதை இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுண்டு தேவர்களை நம்ம போட்டிட்டு அவளை அடிமையாக்கிடணும், நம்ம தான் முதல் நிலையில இருக்கணும் அசுரர்கள் நினைக்கிறாங்க. அதனால யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா ஜெயிச்சுட்டே இருக்கணும், எவ்வளவு அடிபட்டாலும் மீண்டு வரணும், நோய்கள் பாதிக்க கூடாது, மனதளவுல உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு வரம் வேண்டும். நல்ல ஒரு விசேஷமான வரம் வேண்டும். அந்த ஒரு விசேஷமான வரமும் வெற்றியை தரக்கூடியதும் ஒரு சாகா வரத்தை தரக்கூடியதும் அமிர்தத்துல இருக்கு அப்படின்றத பிரம்மா சொல்லி தேவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தேவர்கள் பார்க்கடலுக்கு போய் அமிர்தம் கடையிறாங்க. அந்த அமிர்தம் கடையிறப்போ அது அவளால தேடி எடுக்க முடியல. ஏன்னா கடல்ன்றது பெருசு இல்லையா. அதுக்குள்ள அசுரர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அங்க வந்துடலாம். அங்க சரி
அமிர்தம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு பீப்புளா மாறிடலாம், தேவர்களுக்கு கிடைக்காத நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு பக்கம் தேடுறா. இப்படி தனித்தனியா தேடியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரப்போ ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. சரி 2 பேருமே தேடுவோம், கிடைச்சதுன்னா பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பர்வதம் அப்படின்ற மலைய மத்தா பயன்படுத்தி, வாசுகின்ற பாம்பை கயிறா பயன்படுத்தி அமிர்தம் கடையிறாங்க. அப்படி கடையிறப்போ அது பூமியை தொலைச்சிட்டு போகுது. அப்பதான் பெருமாள் உதவி பண்ணி கூர்மாவதாரமா வந்து அந்த அமிர்தம் கடையிறதுக்கு உதவி பண்றார். அப்படி அமிர்தம் எடுக்கிறப்போ ஒவ்வொரு பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்லுவா. காமதேனு, கல்பகருக்ஷம், மகாலட்சுமி, ரத்தனங்கள், தானியங்கள், இப்படி நல்ல சத்தான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்படி சத்தான விஷயங்கள் வந்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆலகால விஷம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷமானது அதுல தோன்றுது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்ப எல்லாத்துலயுமே ஒரு பிளஸ் அப்படின்னா ஒரு மைனஸ் சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு நல்லதுன்னா ஒரு கெட்டது உண்டாகும். அது போல அந்த அமிர்தம் எடுக்க போய் ஆலகால விஷமானது உற்பத்தி ஆயிடுது. அந்த ஆலகால விஷத்தை வந்து எல்லாரும் கண்டு நடுங்குறாங்க. அதை கிட்ட போறதுக்கு கூட எல்லாம் பயப்படுறாங்க. அது எல்லாரையும் துரத்திட்டு வருது. அப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவரப்போ இந்த சம்ஹாரம் பண்றதுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான் அப்படின்னு எல்லாம் மானசீகமா ஒரு சேர முடிவு எடுத்து எல்லாம் கைலாசத்துக்கு ஓடி செல்கிறார்களாம். அங்க போயிட்டு இந்த ஆலகால விஷயத்திலேருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறப்போ முதல்ல நந்தி பகவான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு சுவாமிகிட்ட போய் சொல்றார். இந்த விஷயம் தான் சோமசூத்திர பிரதட்சணம்னு பிரதோஷ காலத்துல கூட வரும். அதாவது அவ பிரதட்சணமா வலது பக்கமா வந்து சிவனை பார்க்கலான்னு வரப்போ அது இந்த விஷ காத்து, இந்த விஷ வாயுவானது இடது பக்கமா போய் அவளை தாக்க போதும். அப்போ சரி திருப்பி அவ வலத்துல இருந்து இடம் வரலாம், இந்த விஷ காற்று மட்டும் வலது பக்கமா போதும். இது மாதிரி பிரதோஷ நாள்ல 3 முறை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவா. கொடிமரத்துல இருந்து சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர்ல இருந்து கொடிமரம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவர்கள்லாம் அந்த மாதிரி வந்து போனாலாம் இந்த விஷ காத்துனால. அப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவரப்போ நந்தி பகவான் போய் இந்த விஷயத்த சிவபெருமான் சொல்றார். இப்படி சிவபெருமான் சொன்னோடனே சுவாமி க்ஷண நேரம் கூட யோசிக்காத, க்ஷணம்னா ஒரு நொடி, அந்த ஒரு நொடி கூட யோசிக்காத உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 63 நாயன்மார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நீ போய் அந்த ஆலகால விஷயத்தை எடுத்துட்டு வா அப்படின்றாராம். மற்றவாள்லாம் ஆலகால விஷயத்தை கண்டு நடுங்கிறப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரைக்கும் சிவபெருமான் சொன்னார் அப்படின்ற நம்பிக்கையில போய் கிட்ட போறார். கிட்ட போன உடனே அது மேல கையை தொட்டு ஒரு பழம் போல உருட்டி எடுத்துட்டு வந்து சிவன் கொடுத்துடுறாராம். சுவாமியும் அதை அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே தேவர்கள் எல்லாம் உடனே பார்வதி தேவிட்டு போய் சுவாமியோடைய உதரம் சொல்லக்கூடிய வயிறுல தான் அண்ட சராசரம் இருக்கு, எங்களை பாதிக்கும் நினைச்சு நாங்க இங்க வந்தோம், இது இப்ப உலகத்துக்கே பாதிப்பாயிடும் போல் இருக்கு, விஷம் வந்து சுவாமிக்கு உள்ள போயிடுதுன்னா எல்லா ஜீவராசியும் கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தேவி உடனே வந்து சுவாமியோடைய கழுத்தை அவ அம்பாளுடைய கையால அப்படி பிடித்து அந்த ஆலகால விஷத்தை அங்கே நிக்க வைக்கிறாள். அதனாலதான் சுவாமிக்கு திருநீலகண்டம் அப்படின்னு பேர். ருத்ராட்சங்கள்லாம் நம்ம சிவ சின்னமா கழுத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சுவாமிக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வரைபடத்துல கழுத்துண்ட ஒரு நீளமா ஒரு சின்ன டிராப் மாதிரி வச்சிருப்பா. ஏன்னா அம்பாள் வந்து அம்பாளுடைய அஸ்தத்தினால இந்த ஆலகால விஷத்தை அங்கே நிக்க வச்சிடறாளாம். அப்படி நிக்க வைத்த உடனே அப்போ தேவர்கள்லாம் சொல்றாங்களா, அந்த ஆலகால விஷ காத்தானது அது சம்ஹாரம் ஆகும் வரையோ, அதாவது அதோடைய சக்தி இழக்கிற வரைக்கும் அது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். 2வது அது ஒரு இரவு நேரத்துல அதிகமான பலம் வாய்ந்ததாயிடும். அந்த இரவு நேரத்துல ஓய்வு எடுத்தாலும் அது உடம்பு ஃபுல்லா பரவிடும். இப்ப நம்ம கூட சொல்றோம் இல்லையா, ஒரு நோய் ஒரு அடிபட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க நைட்டு படுத்து தூங்கி மறுநாள் கதால் பார்த்தா அது ரொம்ப வீங்கிடும், அதிகமா வலி தெரியும், இல்ல காத்து அதாவது நோய் அதிகமா பரவி இருக்கும். அப்படி ஓய்வு எடுக்கிறப்ப அது அதிகமா பரவிடும் அப்படின்லாம் சொல்றப்போ அப்போ அம்பாள் ஒரு முடிவு பண்றான். சரி, அத அந்த விஷக்காற்ற அதோட வீரியத்தை இழக்க செய்யறது சிவபூஜை பண்ணி, அதனால லோக க்ஷேமத்தை உண்டாக்கணும், ஜீவராசிகள் சௌக்கியமா இருக்கணும், தேவர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வழிபாடுகள் செய்யறா. எப்படி வழிபாடு செய்யறான்னா இரவு முழுக்க வழிபாடு செய்யறா. சூரியன் மறைந்ததுல இருந்து ஆரம்பித்து மறுநாள் சூரியன் உதயம் வரைக்கும் வழிபாடு செய்யறார். எதுக்காகனா லோகக்ஷேமத்துக்காக, உலகம் நன்னா இருக்கணும், தேவர்கள் சௌக்கியமா இருக்கணும், ஜீவராசிகள் சௌக்கியமா இருக்கணும். அப்படி ஒரு வழிபாடு செய்த தினம்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கக்கூடிய நாள். இந்த மகா சிவராத்திரியில அம்பாலே வந்து சிவபெருமான முதல்ல பூஜை பண்ணியிருக்கான்.
அந்த சிவராத்திரி வழிபாடு செய்துதான் லோகக்ஷேமம் உண்டாச்சு, சௌக்கியங்கள் உண்டாச்சு அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட தினத்துல நம்ம வழிபாடு செய்தோம்னா எவ்வளவு விசேஷம் அப்படின்றது நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத 4 காலங்களா அம்பாள் வழிபாடு செய்திருக்கா. முதல் காலம் அப்படின்றது மாலை 6 மணி அளவுல இந்த பூஜை துவங்கும். எல்லா சிவாலயத்திலையும் 6 மணிக்குலேருந்து எல்லா கோவிலையும் கணக்கு பண்றப்போ ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். 6 மணிக்கு முதல் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சிவராத்திரி அப்ப என்னன்னா அபிஷேகம், மகா அபிஷேகம், எல்லா திரவியங்களும் கொண்டு அபிஷேகம் செய்து சுவாமிக்கு சிறப்பான அலங்காரங்கள் செய்து நாகாபரணங்கள் சாத்தி வில்வத்தால் அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு அர்ச்சனை தீபாரணை பிரசாதங்கள்லாம் வழங்குவாங்க. இப்போ மற்ற நாள்லாம் அந்த சாயந்தரம் ஒரு முறை அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் தானே மறுபடியும் அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் அந்த சிவராத்திரிக்கு வரைக்கும் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 9 மணிக்கு ஒரு முறை அபிஷேகம் நடக்கும். அதே போல அர்ச்சனை, அலங்காரம், தீபாராதனை இரவு 12 மணிக்கு ஒரு முறை நடக்கும். சாயந்தரம் பண்றது முதல் காலம் அப்படின்னு சொல்லுவா. இரவு பண்றது 2ஆம் காலம், 9 மணிக்கு பண்றது. 12 மணிக்கு பண்றது 3ஆம் காலம். வெளியே காலம் 4 மணிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க, அது 4ஆம் காலம் அப்படின்னு சொல்றது உண்டு. சில கோவில் எல்லாம் 8 காலங்கள், அதாவது முதல் நாள் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு பண்றது உண்டு. 6 காலங்கள் அப்படின்றது வழக்கம் உண்டு. ஆனா பொதுவா நிறைய ஆலயத்துல கடைபிடிக்கிறது 4 காலங்கள் தான். 6 மணி, 9 மணி, 12 மணி, விடிய காத்தால 4 மணிக்கு. இந்த தொடர்ந்து இந்த நேரங்கள்ல சிவபுராணங்கள் பாராயணம் பண்றது அப்படின்றது நிறைய அன்பர்கள் பண்ணுவாங்க. அதே போல எல்லா ஆலயத்திலும் ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க. ருத்ரம் சமக்கம் அப்படின்ற மந்திரங்களை பிரயோகம் பண்ணி 11 முறை, 121 முறை, 1114 முறை இப்படின்ற கணக்குல அவா சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேத விற்பனைகளை வைத்து மந்திர ஜபங்கள் செய்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது அப்படின்லாம் வழக்கம் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஒரு விசேஷமான மகா சிவராத்திரி தினத்துல அம்பாள் அப்படி பூஜை செய்து அந்த ஆலகால விஷமானது முறிந்து உலகக்ஷேமம் அடைந்தது அப்படின்னு சொல்றான். அந்த நாள் தான் சிவராத்திரி. ஆலகால விஷம்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அதுதான் பிரதோஷ காலமாகவும் உண்டாச்சு அப்படின்னு சொல்றது உண்டு. அது போக அதுக்கப்புறம் அமிர்தம் கிடைத்து அது தேவர்கள்லாம் எடுத்துண்டா அப்படின்றது அந்த வரலாறு இறுதியில வரும். இப்ப ஏற்பட்ட இந்த சிறப்பு இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி தினம் சாதா கிழமையில வந்தாலே விசேஷம். அதுவும் சோமவாரம் சிவபெருமானுக்கே உண்டான திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கட்கிழமையில பிரதோஷம் வந்தாலும் இது நம்ம விசேஷமா சொல்லுவோம். இது மகா சிவராத்திரி, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதனால இந்த நாள்ல பக்தர்கள் அவ்வளவா உடல் சக்திக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உடல்நிலை முடிந்தவர்கள் விரதம்லாம் இருந்து கலந்துக்கலாம், கண் முழித்து இருக்கலாம். உடல்நிலை சரியில்லாதப்போ அதை நம்ம நினைக்க கூடாது. நம்ம உடல் தான் சுவாமி மேல அன்பு வரைக்கும் வச்சுட்டு பக்தி வச்சுட்டு உடலை கவனிச்சுக்கலாம். ஏன்னா சிலர் மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்காத கூட விரதம் இருந்து அதனால சில பாதிப்புகள்லாம் உருவாகுது அப்படின்ற மாதிரி இப்ப சூழ்நிலை இருக்கு. அதனால பக்தியும் அவசியம், தேக ஆரோக்கியமும் அவசியம் அப்படின்றது என்னுடைய கருத்து. உடல்நிலை சரி இருக்கிறவர்கள் விரதம் இருக்கலாம். 4 காலங்கள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம். கண் விழித்து இருக்கலாம். இந்த கண் விழித்து இருக்கக்கூடிய நேரத்தில் நாம ஜபம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 வேதங்களும் சொல்லக்கூடிய உட்கருத்து நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம் தான் அப்படின்னு தமிழ் வேதம் சொல்றது. அப்பேற்பட்ட 4 வேதத்தையும் பிழிந்து அது ஒரு பழ ரசம் மாதிரி நம்ம கிட்ட கொடுத்துருக்கப்ப அதை நம்ம பருகிறதுக்கு நம்ம ஏன் தயக்கப்படணும்? அதனால ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி ஜபம் பண்றதுனாலேயே நீங்க என்ன வேண்டுதல் வைத்து அந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்க என்ன மனசு நினைச்சுக்கிறீங்களோ, எங்க சங்கல்பம் எடுத்துக்கிறீங்களோ அது கட்டாயம் நிறைவேறும். அது எல்லளவு கூட சந்தேகம் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதே போல சிவராத்திரி முழுமையாக இருந்தாதான் பலன். வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருக்குமோ அவ்வளவு பலன் சொல்லுவா. நான் சிவராத்திரி பொறுத்த வரைக்கும் கண் விழிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா மறுநாள் காத்தால 4ஆம் காலம் பூஜை முடிஞ்சு தரிசனம் பண்ணி சூரிய உதயம் ஆயிட்ட அப்புறம் ஆத்துக்கு வரும் பாருங்க, அது வரைக்கும் முடிச்சிருந்ததான் பலன். இன்னொரு ரூல்ஸ் கூட உண்டு. மறுநாள் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னா சொல்லுவா. அப்படி ஒரு வழக்கம் உண்டு. அது உத்தமமான ஒரு வழிபாடு. அப்படி முடியலன்னா கூட அந்த, அதாவது நான் சொல்றதுன்னா மறுநாள் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் முடிச்சுருக்கணும்னு சொல்றது உத்தமமான வழிபாடு. அப்படி முடியலன்னா கூட அந்த விடியற் காத்தாலே செய்யக்கூடிய அபிஷேகத்தை முடித்து ஆலயத்தை அவங்க நடை சாத்துவாங்க. 6 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க. அது வரைக்குமாவது நம்ம முடிச்சிருந்து சூரிய உதயம் ஆயிட்ட அப்புறம் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்ப ஏற்பட்ட ஒரு விசேஷமான தினத்துல நம்ம வழிபாடு செய்தோம்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குது
சிவ பூஜை பண்ணா எவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும். ராவணன் கூட சிவ பூஜை பண்ணி தான் ரொம்ப உயர் பதவிகள் அடைந்தான். ஒரு காட்டு வாசி, அவர் வேட்டையாடுறதுக்கு போறார். வேட்டையாடிண்டே இருக்கப்போ ஒரு புலி வந்துருதான். அந்த பயத்துல மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறார். புலி துரத்திண்டே இருக்கு, கீழே இருந்துட்டே இருக்கு. சரி தூங்கிடக்கூடாது, தூங்கினா கீழே விழுந்துருவோம், புலிக்கு இரையாயிடுவோம்னு பயந்து ஒவ்வொரு இலையா கிள்ளி கீழே போட்டுக்கிட்டே இருக்காராம். இரவுல அவருக்கு எதுவும் தெரியல. மறுநாள் காத்தால பார்த்தா மரத்தடியில சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு மேல முழுசா பார்த்தோம்னா வில்வம். அவர் ஏறின மரம் வில்வ மரம், கிள்ளி போட்டது வில்வ இலை. அன்னைக்கு சிவராத்திரி. அப்படி தெரியாம அவர் செய்த வழிபாடுனாலே அவருக்கு பெரிய மோட்சங்கள் கிடைச்சி சுவாமியோடைய பாதத்திலேயே சரணாகதி ஆயிட்டாராம். தெரியாத செய்தாலே இவ்வளவு பலன் கிடைக்குதுன்னா நம்ம தெரிஞ்சு செய்தோம்னா எவ்வளவு பலன் அப்படின்றத நம்மளே இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சிவராத்திரியை வழிபாடு செய்வோம், சிவன் அருள் பெறுவோம், எல்லாரும் ஆனந்தமாக சௌக்கியமாக இருப்போம். ஓம் நம சிவாய. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.